தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார். இதற்காக அவரது கட்சியின் சார்பில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காவல்துறைக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக மாற்றினார். தொடர்ந்து முதல் 2 மாநாடுகள் விக்கிரவாண்டி மற்றும் மதுரையில் வெற்றிகரமாக நடைபெற்றன. அடுத்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார். முதல் கட்டமாக மக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த திருச்சி மாநகரிலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்க முடிவு செய்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இன்று திருச்சி வருகை தந்தார். அதன் பின் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புஷி ஆனந்த் அவர்கள் சென்றார். காவல் ஆணையரை நேரில் சந்தித்த புஷி ஆனந்த் மரக்கடை, காந்தி மார்க்கெட், பால் பண்ணை, சென்னை புறவழிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி மனு அளித்தார். ஆனால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறை தரப்பில் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இதையடுத்து சத்திரம் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டபோது அதற்கு திருச்சி மாநகரத்தில் 45 இடங்களுக்கு மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதி உண்டு என்றும் அதில் சத்திரம் பேருந்து நிலையம் இல்லை எனவும் காவல்துறை தெரிவித்தனர். பின்னர் மரக்கடை எம்ஜிஆர் சிலை, சிந்தாமணி அண்ணா சிலை மற்றும் ஸ்ரீரங்க ராஜகோபுரம் போன்ற இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு தாவைக்கவினர் மனு அளித்துள்ளனர். இத்திட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. விஜய் 2 நாட்களாக திருச்சியில் தங்கி ஒரு மாவட்டத்திற்கு 2 தொகுதிகளை பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக திருச்சியில் உள்ள பிரபல ஹோட்டல்கள் அவர்களுக்கு அறைகள் ஒதுக்க மறுத்துவிட்டதால் பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விஜய் சென்னையிலிருந்து அதிகாலை புறப்பட்டு திருச்சிக்கு வந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அன்றிரவே சென்னை திரும்புவார் என தெரிகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திருச்சி வரும் விஜய் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அல்லது ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன் பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளது. அதன் பிறகு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள குன்னம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இதே பாணியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என மொத்தம் 100 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பிரச்சார அனுமதி கோரி புஷி ஆனந்த் காவல் நிலையம் சென்றபோது அவருடன் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது ஒரு சிலர் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர் குடுமுட்டி கரிகாலன் மற்றும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று அனுமதி கோரி கடிதம் அளித்தனர். இறுதியாக விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடங்களை புஷி ஆனந்த் நேரில் சந்தித்து பார்வையிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் பயமா இருக்க அங்கிள் போன்ற ஹேஷ்டாக் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் ட்ரெண்ட் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி காவல்துறை தாவேக தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுப்பார்களா இல்ல கொடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.